வணக்க மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்திருக்க ஒரு முக்கியமான செய்திகளை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்கல இருக்குங்க. 2011 இந்த டெட் கேஸோடைய நிலவரம் போயிட்டே இருக்கு. ஸோ இன்றைக்கு இறுதி தீர்ப்பு வழங்கப்பட்டதா உண்மையான நிலவரத்தை இந்த வீடியோ தொகுப்பில் நீங்கள் இப்போ பார்க்கலாம். முதல்லயே சொல்லிடுறேன், 2023 டெட் தேர்ச்சி பெற்றவர்களுக்குண்டான சான்றிதழ்களை மீண்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்குண்டான லிங்க்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டெட் தேர்வு நீங்கள் தேர்ச்சி பெற்றிருந்தீங்கன்னா அந்த சான்றிதழை நீங்கள் உடனடியாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. வாழ்நாள் முழுவதும் இந்த சான்றிதழ் உங்களுக்கு செல்லுபடி ஆகுங்க. ஸோ 8/12/2023 அன்னைக்கு டெட் சம்மந்தமான கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 3 அமர்வுல வந்தது. ஸோ 3 பெட்டிஷன் கேஸையும் ஒரே மாதிரியாக விசாரித்தாங்க இன்னைக்கு. ஸோ இந்த விசாரணையில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி 2011க்கு முன்னாடி பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே தேர்ச்சி பெற்றவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு டெட் தேர்ச்சி வந்து கட்டாயம். ஸோ அது மட்டுமே கிடையாது, ப்ரொமோஷன், அந்த ப்ரொமோஷன் அவங்க வாங்கணுனாலும் டெட் தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டும்தான் ப்ரொமோஷன் வழங்கப்படும். அதில் வந்து அவர்களுக்கு ஸ்டே ஆர்டர் வழங்கப்பட்டதுங்க. ஸோ இந்த ப்ரொமோஷனை தடுத்து நிறுத்துங்க, இவர்களுக்கு டெட் தேர்ச்சி வேண்டாம், வழக்கம் போல அவங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுங்க அப்படின்ட்டு ஒரு தரப்பினர் வந்து ஸ்டே ஆர்டர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் தற்சமயம் நிலவரத்தப்படி இந்த விசாரணைக்கு வந்தது. ஸோ மதியம் பிற்பகல் வேளையில் நீதிபதி அவர்கள் இந்த வழக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் தீர விசாரிக்கிறோம், இன்னும் வந்து பார்த்திங்கன்னா முடியவில்லை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஸோ நிச்சயமாக வரும் திங்கட்கிழமை காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு விசாரணை மீண்டும் துவங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த தள்ளுபடி, அந்த ப்ரொமோஷனுக்கு உண்டான டெட் தேர்ச்சியை தள்ளுபடி செய்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த 2011 மற்றும் 12, 13 இந்த மாதிரி பேட்சில் இருக்கிறவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பள்ளிக்கல்வித்துறையும் ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க போகிறதா சில தகவல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்கப்பட்டிருக்குங்க. ஸோ நிச்சயமாக இந்த வழக்கு விவரம் வந்து நிறைய பேர்த்துக்கு சாதகமாக இந்த டைம் வந்து அமைஞ்சிருக்கிறதுனால பள்ளிக்கல்வித்துறையில் போதிய அளவு வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் பணி இல்லாததுனாலும் உடனடியாக புதிய பணி நியமனங்களை தொடங்குறதுக்கும் புதிய அறிவிப்புகள் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக நமக்கு வெளியிட போகிறாங்க. ஸோ இதற்குண்டான அப்டேட்கள் எல்லாமே இன்னும் 2 தினங்களில் கிடைச்சிடுங்க. ஸோ பிஜிடிஆர்பி மற்றும் டெட்டு யூஜிடிஆர்பி சம்மந்தமான மெட்டீரியல்கள் அனைத்துமே நம்ம சேனலில் உங்களுக்கு இலவசமாக வழங்கப்படுகிறது. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கருதப்படும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பட்சத்தில் நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.